கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதி ஊரில் பக்கம் இருக்கிற கீழ்ச்சினேஸ்புரம் கிராமம். அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது. அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னே வரைஞ்ச ஓவியங்கள், கற்கால மனிதர்கள் இருந்ததுக்கு அடையாளங்களும் இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பன்னிக்குடன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் இது வெளிப்படுத்துகிறோம், எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக இதை பண்ணுறோம். நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து கீழ் சீனிவாசபுரம் பன்னிகுட்டன்ற இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பாறையினுடைய சரிவுல வந்து 2 இடத்துல இங்க ஒண்ணு சொல்லி 2 தொகுதிகளா பாறை ஓவியங்கள் காணப்படுகிறது. இந்த பாறை ஓவியங்களை வந்து லோகேஷ், பூவரசன், தர்னேஷ், இந்த சின்ன சின்ன பசங்க, ஒரு 10 வயசு பசங்க, இந்த 3 பேரும் வந்து விளையாடும் பொழுது கண்டுபிடிச்சுதான் சொல்றாங்க. நமக்கு இந்த தகவலை சொன்னவர் வந்து பொன்னுசாமின்றவர், வந்து இந்த ஊரை சேர்ந்த பொன்னுசாமின்ற தகவல் சொன்னாரு. அந்த அடிப்படையில் வந்து நம்ம அருங்காட்சியகமும் வரலாற்று ஆய்வுக்குழுவும் இணைஞ்சு இந்த பாறை ஓவியங்களை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். இப்போ இந்த பாறை ஓவியங்களை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா வரிசையா நடந்துட்டு போற மாதிரி இருக்கு. இது எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, சங்க இலக்கியங்கள்ல வந்து நிறை கொள்ளல், நிறை மீட்டல்ன்ற செய்தி எல்லாம் சொல்றாங்க. அதாவது ஆடு மாடுகளை கவர்ந்து செல்லுதல், மீண்டும் அதை மீட்டு வருதல், அது மாதிரியான காட்சிகளை வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய அந்த காட்சியை வரைஞ்ச மாதிரி தோணுது. ஏன்னா இங்க ஒரு மாட்டை வந்து, ஒரு மாடு நல்லா தெளிவா தெரியுது, கொம்பு தெரியுது இருக்கு பாருங்க. இந்த மாட்டை இவன் ஓட்டிட்டு போறான். அதாவது நிறைய மீட்டிட்டு வரானா அல்லது நிறைய கொள்றானா அப்படின்னு தெரியல. அந்த ஒரு ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல் அந்த தகவல் மாதிரி இந்த இது ஆணிரை, இது ஒரு மாடு, இதை வந்து ஓட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அதே வரிசையில தான் இவங்களும் பாத்தீங்கன்னா கையில கத்தியோடையும் ரொம்ப வேகமா 2 கையை தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அதே மாதிரி இதுவும் 2 கையை தூக்கிட்டு நடக்கிறாங்க. இவரும் அதே மாதிரிதான். இந்த பக்கம் கை தெரியுது, இந்த உடம்பு பகுதி அழிஞ்சிருக்குது, 2 கால் எல்லாம் தெரியுது பாருங்க. இது உடம்பு, இது தலை, இது வந்து 2 கால். இந்த பகுதி வந்து லேசா அந்த கல்லு பேர்ந்து இருக்குது. அதனால 1 2 3 4 5 இதெல்லாமே வந்து அந்த சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல் என்ற செய்தியை வந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி தெரியுது. இது மாதிரியான ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல் என்ற ஒரு செய்தியை வந்து நம்ம பிற்காலங்கள்ல நடுகள்ல தான் நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா சங்க இலக்கியங்கள்ல பாக்குறோம். ஆனா ஒரு பாறை ஓவியத்துல அதை நம்ம பாக்குறது வந்து இதுதான் முதல் முறைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே பாறையினுடைய வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு காட்சியை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காட்சி முழுக்கவே வந்து மங்களா தெரியுது, அழிஞ்சிருக்குது. ஆனா இதன் மூலம் சில தகவல்களை நம்ம பெற முடியுது. இங்க சென்ட்ரல் இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு சதுரம், நடுவில் ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. இது ஒண்ணு. பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய புள்ளிகளோட கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவத்துல புள்ளிகள் நிறைய வச்சிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து இதை வந்து கல்தட்டின்னு சொல்லலாம், இதை கல்வட்டம் சொல்லலாம். இது மாதிரியான பெருங்கற்கால கற்சின்னங்கள். இதை சுத்தி வந்து மனிதர்களை காட்டியிருக்கிறாங்க. இங்க ஒரு மனிதர், இங்க ஒரு உருவம், இங்க ஒரு மனிதர் உருவம், இங்க ஒரு உருவம், அப்புறம் இங்க பக்கத்துல கூட இங்கெல்லாம் கூட வெள்ளை கலர்ல தெரியுது பாருங்க, இதெல்லாம் உருவம். ஆகவே பெருங்கற்கால நினைவு சின்னங்களை ஒட்டி உருவங்கள் காட்டப்படுவது பல இடங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. அது மாதிரியான வகையை சேர்ந்த இந்த ஒரு பாறை ஓவியம். ஆனா ரொம்ப அழிஞ்சிருக்கு. நான் எடுக்கிறவா ஒன்னே எடுக்கிறேன். இன்னும் மேல தூக்க, இன்னும் மேலதான். குண்டு தெரியாது, குண்டு தெரியல பாருங்க. தெரியும்.